ஹலோ ஆல், இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஆழி சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் சென்னை ஈஸியா ரோட்லயே இருக்குதுங்க. இந்த ஹோட்டல்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னா, மற்ற ஹோட்டல்ல இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது சமைக்கிறதுக்கு முன்னாடி. பட் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மீன்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் மாறுங்க. இதில் என்னென்ன மீன் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கரா, பின்னாடி வந்து கிராப் இருக்கு, அப்புறம் வந்துட்டு ப்ரான்ஸும் இருக்கு. ஃபிஷ் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இவர்கிட்ட வந்து நாங்கள் என்ன பெஸ்ட் டிஷ்ஷஸ் இங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நான் வந்து தனியாக வந்து கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கனவா மீன், ஸ்குவிட், ஸோ அது கேட்டிருந்தேன். ஸோ இவர் வந்து காம்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா காம்போவில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகிடும். சீ ஃபுட்ஸ் தான் இங்கே கிடைக்குதா அப்படின்னு கிடையாதுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, அந்த மாதிரி எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே இங்கே கிடைக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இந்த சீ ஃபுட் ஐட்டம்லாம் வந்துட்டு பழசாக அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மீன் தான் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் புதுசா இருக்கு. மீன் கூட பாத்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைக்கும். நாங்க வந்துட்டு இந்த ஆழி கடல் விருந்து வந்து காம்போ தான் எடுத்திருந்தோம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 699 rupees வருது. நாங்க வந்து இந்த மீன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இது பார்க்க சின்ன மீன் மாதிரி தெரியுதுங்க, ஆனா இது ரொம்ப பெரிய மீன். இது ஆக்சுவலா வெலை மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீனை பாக்குறேன். நான் இன்னும் டேஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. பிரியாணி வந்து நாங்க மோஸ்டா வெளியில சாப்பிடுறது இல்லைங்க. ஏன்னா நானே நல்லா பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் அதுவும் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது கிடையாது. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த மீல்ஸ் தாங்க, நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த காம்போ மீல்ஸ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, எறா தொக்கு, ஒரு முட்டை, மோர், கொஞ்சம் ரசம், பருப்பு குழம்பு, அந்த மாதிரி நிறைய மிக்சடா கொடுத்திருந்தாங்க. வீட்டுல சாப்பிட்ட மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல வயித்துல. இந்த ஒரு மீல்ஸ் வாங்கி நாங்க 3 பேர் சாப்பிட்டோம். இது பாத்தீங்கன்னா சொரா புட்டு வந்து எனக்கு ஆக்சுவலா பிடிக்காதுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் வரும். நான் முட்டை சாப்பிட மாட்டேன். ஆனா இவங்க பண்ணி கொடுத்ததுல பாத்தீங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல் எதுவுமே வரல. கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த சாப்பாடுல கூட வந்துட்டு எதுவுமே இந்த சோடா மாவுலாம் எதுவுமே கலக்காத மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து உஷாரா என்ன பண்ணிட்டேன்னா, மீன் குழம்பு வந்து நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே எல்லாமே காலி பண்ணிட்டேங்க. பட் லீக்கும் பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பே இல்லை. அவங்க வந்து இந்த மட்டன் குழம்பு, கொஞ்சம் எறா குழம்பு தான் டேஸ்ட் பண்ணாங்க. மீன் குழம்பு வந்து அப்படியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் செய்கிற மாதிரி தான் மீன் குழம்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு நிறைய சாப்பிட மாட்டேன். பட் வந்து இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட கைப்பக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இந்த கடையில் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட டேஸ்டே இருந்துச்சுங்க. நல்லா புளிப்பா, உப்பு காரம் இல்லாமல் கரெக்டாக போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்குவிட் வந்து இந்த காம்போல இன்க்ளூடட் ஆயிருக்கு. அதனால நிறைய தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்குவிட் தொக்கை விட ஸ்குவிட் ட்ரை தான் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆஹா, சூப்பரான மீன் ஃப்ரை வந்து கொடுத்துருந்தாங்க. உண்மையா சொல்றேன், இந்த மீன் வந்துட்டு அவங்க சீக்கிரம் பொரிச்சு கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப சுட சுட இருந்துச்சு. ஏன் நான் ஸ்பெஷல் சொல்றேன்னா, இந்த மீன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த உப்பு காரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா இடத்துலயுமே உப்பு காரம் பிடிச்சி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஈவன் நான் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போதோ இல்லை நார்மல் தவா ஃப்ரை பண்ணும்போது தலைப்பகுதியில் வந்துட்டு அந்த அளவுக்கு வேகாது இல்லையா. அந்த மிளகாத்தூள்லாம் அப்படியே சரியா வேகாம அப்படியே மேலே நிற்குங்க. பட் இந்த மீன் ஃப்ரைல பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே ஈவனாக வெந்திருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெலை மீன் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வந்து நான் இருக்கும் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இங்கே வந்து நல்ல ஸ்பெஷலாக வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணதுக்கு. லீக் வந்து அவ்வளோவா மீன் பிடிக்காதுங்க. பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சிக்கன் மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரசிச்சு சாப்பிட்டாங்க. ஓவராலாக இந்த மீன் ஃப்ரைக்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 10 out of 10ங்க. அவ்வளோதாங்க, நல்லபடியாக நாங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணல. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரெட் அல்வா கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த கோவா, அந்த மில்க் கோவா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் வெளியில் வந்தால் ஒரே சத்தம் உங்கள் வெளியில் ஓ ஓ அப்படின்னு அலற சவுண்டு. எங்கடா சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளை ஹை டைனிங் ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. நைட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஓலா ஆட்டோ போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆட்டோவில் போனாவே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நாலா பக்கமும் காற்றடிக்குமா, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவா. நாங்களும் கொஞ்ச நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக வருவோம் அவளோட. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இது ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குதுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாங்கள் பாதி தூரம் போகிறதுக்குள்ளேயே மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நல்ல வேறு நாங்கள் ரொம்ப மழை பெய்யறதுக்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகிட்டோம். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.